welcome to our channel. This is Marmite Kitchen. So, இன்னைக்கு நம்ம Marmite Kitchen என்ன பார்க்க போறோம்னா peanut fry. So, வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So, இதுக்கு நான் ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சியோ ஒரு பல் பூண்டு எடுத்துர்க்கேன். அதனால பேஸ்ட் அட்டை இடிச்சுக்கலாம். இடிச்சு தனியா வச்சிருங்க. அப்புறமா ஒரு பவுல்ல 1 கப் பீனட் அதாவது வறுத்த கடலை எடுத்துக்கோங்க. இது போட்டதுக்கு அப்புறமா இதில் 2.5 டீஸ்பூன் 2.5 டீஸ்பூன் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா கடலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்களா, அது வந்து மொத்தமாக இவ்வளோ வருது. இதில் அப்படியே நம்ம பாதி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா கடையிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம லைட்டாக தனியாக தெளித்து விடணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தெளித்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இது எல்லா கடையிலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கடையிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கோங்க இப்போவும், அப்போ தான் நல்லா எல்லா இடத்துக்கும் கோட்டாகும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, தெளிச்சிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் சோம்பு லைட்டாக தட்டியே வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா வாசனை நல்லா வரும். இல்லை தட்டாமல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சம் தான் தட்டியிருக்கேன். லைட்டாக சோம்பு லைட்டாக உடையிற மாதிரி தட்டிக்கோங்க, அப்போ நல்லா ஸ்மெல்லு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சூடான எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னா மசாலா தடவி அந்த கடலையை ஒன்றுனா போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வரும். கடலை ஃப்ரை ஆகி வரும், நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அதே சமயம் கறியவும் விட்டுறாதீங்க, கரெக்டாக நம்ம எடுத்துடணும் வெளியே. இப்போ நம்ம கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை சூடாக இருக்கும்ல அந்த சூட்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப கறி விட்டுறாதீங்க கருவேப்பிலையை, இது சும்மா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லுக்கு தான். இப்போ வந்து அதுக்கு நம்மளோட கடலுக்கு மட்டும் அந்த கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பீனட் ஃப்ரை ரெடி. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்றீங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு our channel. Bye.